கிளாஸை எழுதிட்டு அதுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோமோ, ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கோ நம்ம அது ஒரு காப்பி எடுக்க போகிறோம். கரெக்டாக? தனியாக ஒரு காப்பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புக் 1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், புக் 2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் இதே கிளாஸுக்கு. அப்படின்னா எனக்கு ஹீப்பில் தனி 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 காப்பி கிடைக்கும். கரெக்டாக? இந்த நேம் இதுக்கு தனியாக இருக்கும், இந்த பேஜ் இதுக்கு தனியாக இருக்கும், இந்த நேமுக்குள்ளே நான் என்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம், டிஎஸ்என் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இதுக்கு 50ன்னு நான் தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புக்கு 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு நேம் இருக்கும், இதுக்கு தனியாக நேம் இருக்கும். ஓகேவா? இதுக்கும் ரிலேஷனே இருக்காது. இது வேற காப்பி, இது வேற காப்பி. எதோட காப்பி? இந்த கிளாஸோட காப்பி, ஆனால் வேற காப்பி. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை எனக்கு வந்து நான் இந்த புக்கு என் லைப்ரரியில் எவ்வளோ கவுண்ட் இருக்குது, எத்தனை பேர் என்னோடய புக்கை வந்து நம்ம வைக்கும்போது எத்தனை கவுண்ட் இருக்குது, எனக்கு லைப்ரரியில் மொத்தம் இவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சரி ஓகே நான் இதில் ஒரு புக்கு கவுண்ட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். புக்கு கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறம் நான் வந்து கன்ஸ்ட்ரக்டரில் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் வந்து அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு இந்த புக்கோட கவுண்ட் வந்து 0வாக தான் ப்ரோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு 0 வச்சுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படின்னா இப்போ என்ன நடக்கும்? நமக்கு நல்லா தெரியும், இந்த மெம்பர் எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு புது காப்பி கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இங்கேயும் ஒரு புக்கு வரும்போது புக்கோட கவுண்ட்டு 0வாக தான் இருக்கும், இங்கேயும் புக்கோட கவுண்ட் 0வாக தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே தனித்தனி காப்பியாக கிரியேட் ஆகுது. கரெக்டாக? அதே மாதிரி இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இந்த புக்கு கவுண்ட் எதுவுமே ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா இந்த புக்கு கவுண்ட் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் உடையது, இந்த புக்கு கவுண்ட்டுங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் உடையது. அப்போ எப்படி தான் ப்ரோ புக்கோட கவுண்ட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே தான் வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த புக்கோட இந்த வேரியபிளை எங்கேயாச்சும் நம்ம காமனாக ஒரே இடத்துல வச்சுட்டு இவங்க 2 யூஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா சிம்பிளில். அப்போ இந்த புக்கை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இதை நம்ம 1ன்னு மாற்றிடலாம், இதை நம்ம கிரியேட் பண்ணும்போது இதை நம்ம 2ன்னு மாற்றிடலாம். கரெக்டாக? இந்த மாதிரி காமனான பிளேஸ் என்ன, இதுக்கு காமனான பிளேஸ் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் காமனான பிளேஸ் என்ன, அதோட கிளாஸ் தானே. ஏன்னா இது எல்லாத்துமே ஒரே கிளாஸ்ன்னு இருக்கும்போது புக்குங்கிற ஒரு கிளாஸு யோசிச்சு பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்டுங்கிறது இது ரெண்டுக்குமே ஒரே காமன் தானே. ஏன்னா இதில் இருந்து தான் இவன் ஒரு புதுசாக ஒன்று உருவாகிறான், இவ்வளோ இருந்துல தான் ஒன்று புதுசாக உருவாகிறான். இவன் காமன் தானே. அப்போ சம்மோ ஏதாச்சும் ஒரு வேரியபிளை அந்த கிளாஸ்க்கு ரெஸ்பெக்டிவாக க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்மளால் இதை அச்சீவ் பண்ண முடியல. இதுதான் ஸ்டாட்டிக். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் வீடியோஸில், ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணாமலே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம் அப்படின்னு, ஐ மீன் இந்த மெத்தடை கால் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம எதுலையாச்சும் நம்ம ஸ்டாட்டிக் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு அப்படிங்கிறது ரெஸ்பெக்டிவ் கிளாஸுக்கே சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு கீவேர்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த புக்கு கவுண்ட்டுக்கு மத்தியில் இது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு டைமும் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து புதுசாக க்ரியேட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி காப்பியாக ஆகாது. ஏன்னா இது வந்து மொத்த கிளாஸுக்குமே சொந்தமானது இது. ஓகேவா? ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகும்போதே அது கூடால சேர்ந்து இது லோட் ஆகிடும். அது எப்படி ஆகும், அது எல்லாத்துக்கும் வரலாம். ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாட்டிக்கோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காமனாக மெட்டா ஸ்பேஸ்னு ஒரு கான்செப்ட் போனதில் பார்த்துருப்போம்ல, அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸ்டில் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஓகே இந்த புக்கு கவுண்ட்டு அப்படிங்கிற இதோட நேம் வந்து மெட்டா ஸ்பேஸில் ஸ்டோர் ஆகும். இதோட வேல்யூ எங்கே தெரியுமா ஸ்டோர் ஆகும்? அந்த கிரேசியான விஷயத்த சொல்லவா? கிளாஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் எப்போவுமே கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னல, அந்த கிளாஸுங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ஹீப்போட மெமரி இருக்கும்ல, அந்த ஹீப்போட மெமரியில் ஸ்டோர் ஆகும் இதோட வேல்யூஸ். ஸோ என்றைக்கும் ஸ்டாட்டிக் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அதோட ஹீப்போட வேல்யூவில் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படி இந்த ஸ்டாட்டிக் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகுது, இது எல்லாமே நம்ம வந்து கோட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னால் என்ன, மெத்தட்ஸ்னால் என்ன, அதோட பிளாக் என்ன, எல்லாமே எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே. நம்ம கோட் லெவலில் இப்போ இது ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்மளோட புக் கிளாஸ். ஸோ இதில் வந்து நார்மலாக நம்ம புக்கு கவுண்ட்டை வச்சு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி காமனாக இல்லாமல் வச்சோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வருதுன்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு. ஸோ அது ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து புக்கோட மொத்த கவுண்ட் வேணும். கரெக்டாக? அப்போ நான் இன்ட்டு புக் கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எடுத்து நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு புக்கை நம்ம க்ரியேட் பண்ணோன்னா அங்கே தான் நம்ம அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இது ஃபாஷோ தானே. ஏன்னா ஒரு புக்கு க்ரியேட் பண்ணும்போது அங்கே தான் வந்து ஒரு புது புக் வந்து வருது. இப்போ வந்து ஒரு கடை தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கடையில் தான் நம்ம இந்த ஒரு புக்கையும் அந்த புக் ஸ்டோர்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஒரு புக்கு வரும்போது நம்ம அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ தான் ஒரு புது புக்கும் கடையில் வரும். அப்போ நான் சிம்பிளாக புக்கு கவுண்ட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1னே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இனிஷியலாக இதில் வந்து 0 தான் இருக்கும். ஸோ புக் கவுண்ட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1னு வச்சுக்கிறேன். கூல். ஸோ இப்போ ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வேணால் ஒரு 2 புக்கு க்ரியேட் பண்ணலாம். புக் 1 ஈக்குவல் டு நியூ
டிஎஸ்ஏ. ஸோ இதோட நேமு, இதுக்கு வந்து ஒரு 50 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோம். ஆத்தர் வந்து தனீஷ் ரிஷின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்டாக்ஸ் இஷ்யூ இருக்குல்ல, கிளாஸோட நேம் கொடுக்கணும்ல, நியூ புக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் பேஜ் வந்து இப்போ 1th பேஜில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ புக் 2ன்னு பேர் வச்சுருக்கேன். இது டிஎஸ்ஏ பார்ட் 2ன்னு வச்சுப்போம். ஓகே ஓகே கைஸ். ஸோ இப்போ ஆக்சுவலி நம்ம லாஜிக் படி இந்த புக்கோட கவுண்ட் எத்தனை இருக்கணும்? 2 இருக்கணும். கரெக்டாக? இப்போ நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கிளாஸோட ஒரு புது காப்பி அகெயின் ஒரு கிளாஸோட புது காப்பி என்டையர் அதை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு டூத் ப்ரஷ்ஷை யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா 5 பேருக்கும் ஒரு டூத் ப்ரஷ் இருக்கும். ஓகேவா? 5 பேருக்கு ஒரு டூத் ப்ரஷ் இருக்கும். அது மாதிரி தான் டூத் ப்ரஷ்ஷுக்கு காமனாக சில விஷயங்கள் இருக்கும். அதுதான் கிளாஸ். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டூத் ப்ரஷ்ஷும் ஒரு ஹாலுக்கு தனியாக கொடுத்துட்டோம். அதுதான் ஆப்ஜெக்ட். ஒருத்தரும் ஒரு டூத் ப்ரஷ் வச்சுருக்காங்க. அது வேறு கம்பெனியாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லாஜிக் படி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, புக்கு கவுண்ட் அப்படிங்கிறதையும் ஒரு டூத் ப்ரஷ் கூடால சேர்ந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு டப்பா, அந்த டூத் ப்ரஷ்ஷை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு தனி டப்பா கொடுக்குறீங்க. காமனாக கொடுக்கல, தனி டப்பா கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, 5 டூத் ப்ரஷ்ஷையும் ஒரே இடத்துல போட்டால் தான் எத்தனை டூத் ப்ரஷ் இருக்குங்கிற அந்த கவுண்ட் தெரியும். காமனாக ஒரு பொட்டியில் எடுத்து ஒரு டூத் ப்ரஷ் 5 டூத் ப்ரஷ் எடுத்து போட்டால் தான் இந்த பொட்டியை பார்க்கும்போது மொத்தமாக 5 டூத் ப்ரஷ் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது வந்து கிளாஸ்க்கு காமனாக வைக்கல, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்ஸ்டன்ஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, புது பொட்டி எடுக்கும். ஒரு டூத் ப்ரஷ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா புது பொட்டி கிடைக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து அந்த பொட்டியில் மட்டும்தான் போட்டு வைப்பான். எல்லாரும் ஒரு சின்ன பொட்டி எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கும். எல்லாரும் ஒரு டூத் ப்ரஷ்ஷை அவங்களோட சின்ன பொட்டியில் போட்டு வச்சுருவாங்க. இப்போ அந்த பொட்டியை பார்த்தா அதில் ஒரு டூத் ப்ரஷ் தான் இருக்கும், ஒரு கவுண்ட் தான் இருக்கும். மொத்த டூத் ப்ரஷ் எத்தனை கவுண்ட்டுன்னு கிடைக்காது. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது புது காப்பி ஆகும். இப்போ நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ புக் 2 டாட் புக்கோட கவுண்ட் என்னன்னு நான் போட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள் ஒன்று தான் இருக்கும். இது ஃபார் ஷுவர் இல்லை, ஏன்னா இது ஒன்று தான் இருக்கும். ஏன்னா இது வந்து புது காப்பி. இந்த புக் 1 இதுவுமே ஒன்று தான் இருக்கும். நீங்கள் புக் 1 நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், ரெண்டுக்குமே ஒன்று தானே இருக்குது. இது எதனால் கைஸ்? ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட்டும் உள்ளே இருக்க அதோட மெம்பர்ஸை புதுசாக க்ரியேட் பண்ணும். ஏன்னா ஒரு புக்குக்கு வேறு நேம் இருக்கும், ஒரு புக்குக்கு வேறு பேஜ் இருக்கும், ஒரு புக்குக்கு வேறு ஆத்தர் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ என்ன யோசிச்சோம், இந்த புக்கோட கவுண்ட்டுங்கிறது ஒரு புக்குக்கும் இல்லை, அது காமனாக எல்லா புக்குக்கும் சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். அது ஒரு புக்குக்குன்னு கிடையாது. கரெக்டாக? அப்போ இது எங்கேயாச்சும் ஒரு காமனான ஒரு பிளேஸில் இருக்கணும். நான் டூத் ப்ரஷோட தியரி சொன்ன மாதிரி டூத் ப்ரஷோட மொத்த டூத் ப்ரஷும் ஒரு இடத்துல இருக்கணும்னா அது காமனாக ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு பொட்டியில் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒரு டூத் ப்ரஷ் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பொட்டி கொடுத்து அதுக்குள்ளே ஒன்று போட வைக்கிறீங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் புது காப்பி வரும். நேம் அந்த மாதிரி தானே. ஏன்னா ஒரு புக்கு வேறு நேம் இருக்கும், இன்னொரு புக்கு வேறு நேம் இருக்கும். அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், வேறு நேம் வைக்கிறதுக்கான பொட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் புக்கு கவுண்ட் வந்து மொத்த புக்கு கவுண்ட் வேணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லா டூத் ப்ரஷ்க்கும் ஒரு சின்ன பொட்டி கொடுக்குறீங்க. பட் அது ஒர்க் ஆகாதுல்ல. அப்போ அந்த இடத்துல சின்ன பொட்டி கொடுக்கும்போது ஒரு ப்ரஷ்ஷோட கவுண்ட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் ஃபார் ஷுர். ஆனால் நமக்கு இது மொத்தமாக வேணும். ஸோ மொத்தமாக வேணும்போது அது காமனாக ஏதாச்சும் ஒரு பிளேஸில் இருக்கணும். இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் காமனான ஒரு பிளேஸ் என்ன சொல்லுங்கள்? இந்த புக் 1, இந்த புக் 2 இது ரெண்டுமே வேறு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் இது ரெண்டுமே காமனாக ஒரு கிளாஸை தான் மென்ஷன் பண்ணுது. அதுதான் புக்கு கிளாஸ். இதுதான் அதோட காமனான ஏரியா. அப்போ சம்ஹவ் நான் சொன்ன மாதிரி தியரியில் நான் சொன்ன மாதிரி நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாலே கிளாஸுக்கு சொந்தமாக ஒரு காமனாக எல்லா ஆப்ஜெக்ட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காமனாக ஒரு வேரியபிள் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம அச்சீவ் பண்ணலாம்ல. ஸோ அங்கே தான் இந்த ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு வருது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த புக்கு கவுண்ட் இருக்குல்ல, இது சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் அ ஸ்டாட்டிக் இன்ட்டு புக் கவுண்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டாட்டிக்ங்கிறது கிளாஸுக்கு காமனாக க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை ஆப்ஜெக்ட் நம்ம இந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணாலும் நான் இதான் சொல்லிட்டேன், இது வந்து கிளாஸ்க்கு சொந்தமானது அப்படின்னு. ஸோ கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்டிவ் வரும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டும் காமனாக யூஸ் பண்ணிக்குவோம். இதுதான் அந்த காமனாக இருக்கிற ஒரு பொட்டிக்குள்ள 5 டூத் ப்ரஷ் போட்டு வைப்போம்னு சொல்லல, காமனாக நம்ம இங்கே ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கைஸ், ஸோ பேசிக்கலி வந்து நம்ம திஸ் டாட் புக் கவுண்ட் அப்படின்னு போட்டும் இதை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1 பண்ணிங்கன்னா இப்போ இது கிளாஸுக்கு காமனாக தூக்கி ஒரு பொட்டியாக வச்சாச்சு. ஸோ அப்போ வந்து இங்கே நீங்கள் ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தாலும் இன்னொரு புக் வந்து ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தாலும் இந்த காமனாக இருக்க பொட்டியில் தான் அது ப்ளஸ் ஆக போகுது. அப்போ நம்ம கண்டிப்பாக அதோட புக்கோட கவுண்ட் கிடைக்க போகுது. பட் இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா, எப்போவுமே இந்த திஸ் யூஸ் பண்ணக்கூடாது. திஸ்ங்கிறது என்னது, அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை குறிக்கும். ஓகேவா? பட் இது வந்து காமனாக கிளாஸ்க்கு சொந்தமானது. இது ஒர்க் ஆகும். ஏன் இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து
நம்மளோட கம்பைலர் வந்து என்ன பார்க்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்கு கவுண்ட் வந்து ஏதாச்சும் ஸ்டாட்டிக்காக இல்லாமல் இருக்கான்னு பார்க்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஓகே கிளாஸ்க்கு ஏதோ காமனாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கும். ஆனால் இதை வேறு யாராவது ப்ரோக்ராமர் பார்த்தாங்க அப்படின்னா இது என்ன திஸ் யூஸ் பண்ணியிருக்கான், திஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் கூறியதில்ல, இட் வில் கிரியேட் அண்ட் கன்ஃபியூஷன். ஓகேவா? ஸோ இட்ஸ் நெவர் பீன் அ குட் ப்ராக்டிஸ். இது பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி ப்ரோ ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிள். இது வந்து கிளாஸுக்கு தானே சொந்தமானது, எல்லாத்துக்கும் காமனானது தானே, எல்லா ஆப்ஜெக்ட் காமனானது தானே, கிளாஸுக்கு தானே சொந்தது. சிம்பிள். கிளாஸோட நேம் டாட் புக் கவுண்ட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுங்க. அவ்வளோதான். as simple as that. அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, we can use something that has been given static without creating an object. ஓகேவா? அதாவது என்னன்னா ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன்னா we don't need an object actually to use it. இருக்கலாம், ஆனால் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. this is the power of static keyword. ஓகே, எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வேணாம் இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த புக்கு கவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா சிம்பிள். கிளாஸுக்கு தானே சொந்தது, அந்த கிளாஸோட நேம் என்ன புக்கு. நான் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் என்ன பண்ணும், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும், நியூ எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதான் தேவையில்லை. புக் டாட் புக் கவுண்ட் அப்படின்னு போட்டு இதை ஆக்சுவலி ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன்னு கூட புக் டாட் புக் கவுண்ட் அப்படின்னு போட்டு நான் பிரிண்ட் பண்ணாலே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இட் வில் பிரிண்ட் 0. ஓகே, பிகாஸ் ஒரு ஸ்டாட்டிக் கீவேர்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தான் இப்போ வந்து ஒரு ஸ்டாட்டிக் வந்து ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா ப்ரோ. அப்புறம் எனக்கு வந்து ஒருவேளை என்னோட கடையில் வந்து நான் இப்போ தான் இந்த அப்ளிகேஷனே போட்டு வச்சுருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னால் 100 புக்கை நான் ஆல்ரெடி உள்ளே வச்சுருக்கேன். 100 புக்கை நான் உள்ளே வச்சுருக்கேன். எனக்கு அது ஒன்று எடுத்து என்ட்ரி போடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. இனி வர புக்கெல்லாம் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ அது நார்மலாக இந்த ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு ஆயிரும். ஆனால் இப்போ ஆல்ரெடி 100 புக் இருக்கிறதுக்கு எனக்கு கவுண்ட்டில் மட்டும் சேர்க்கணும் ப்ரோ, இனிஷியலாக மட்டும் சேர்க்கணும் அப்படின்னா எப்படி ப்ரோ பண்ணுறது? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னா அது கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் எல்லா டைமும் ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும் போது எதெல்லாம் தேவையோ அதை நான் தூக்கி வச்சிருவேன். அதே மாதிரி எனக்கு இப்போ இதில் எதெல்லாம் தேவையோ தூக்கி வைக்கிறதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வி ஹேவ் ஸ்டாட்டிக் பிளாக். கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை இனிஷியலைஸ் பண்ணும். கரெக்டாக எது தேவையோ அதை இனிஷியலைஸ் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அது ரன் ஆகும். இந்த ஸ்டாட்டிக் பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிளாஸை ஏதாச்சும் ஒரு விதத்தில் நீங்கள் நோடினாலும் ஃபஸ்ட் டைம் ரன் ஆயிரும், ஒரே ஒரு டைம் ரன் ஆகும். ஓகே, ஏன்னா இந்த ஸ்டாட்டிக்ங்கிறது கிளாஸுக்கு சொந்தமானது. ஓகேவா? எப்படியாச்சும் நம்ம இந்த கிளாஸை நீங்கள் எந்த விதத்துலையும் நோண்டி பாருங்கள். எந்த விதத்தில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டாட்டிக் பிளாக் ரன் ஆகும். நம்ம வேணால் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சவுட் திஸ் இஸ் அ ஸ்டாட்டிக் பிளாக். ஓகே, ஸோ இப்போ நான் வேணால் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக இந்த புக் டாட் புக் கவுண்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறல. ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இந்த கிளாஸில் வந்து நம்ம ஸ்டார்டிங் டைமில் என்ன பண்ணாலும் இது ஒரே ஒருக்கா ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொன்னால இந்த கிளாஸை நோண்டுனாலே இது ஒரே ஒருக்கா ட்ரிகர் ஆயிரும்னு சொன்னல. பாப்பமா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புக்கில் இருக்க புக்கு கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இது ஸ்டாட்டிக்கான வேரியபிள். எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வேணாமே நான் டேரெக்டாக அதை யூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த கிளாஸில் இருக்க ஏதோ ஒன்று நான் பண்ணுறல, ஏதோ ஒரு ஆக்ஷன் இந்த கிளாஸ்க்குள்ளே பண்ணுறல, அப்போ கண்டிப்பாக இது ட்ரிகர் ஆகணும்ல. அதை நான் சொன்னேன், அந்த கிளாஸை நோண்டுனாலும் இது ட்ரிகர் ஆகணும்னு சொன்னல. பாருங்கள் திஸ் இஸ் அ ஸ்டாட்டிக் பிளாக். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க ப்ரோ, எனக்கு வந்து நான் கடையை வந்து முந்தைய ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு ஆல்ரெடி 100 புக் இருக்குது, 100 புக்கையும் வந்து நான் தனித்தனி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண விரும்பல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க, அப்படி தானே? அப்போ ஓகே, புக்கு கவுண்ட்டை மட்டும் எனக்கு வந்து 100ன்னு வச்சிடணும் ப்ரோ, எனக்கு அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, ஸ்டாட்டிக் வச்சு தான் ஸ்டாட்டிக் கீவேர்ட்ஸை ஃபஸ்ட்டே இனிஷியலைஸ் பண்ணலாமே. ஏன்னா கிளாஸை வந்து நீ எந்த விதத்தில் நோடினாலும் இது ஃபஸ்ட் ரன் ஆயிரும். சேம் அஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் என்ன, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ரன் ஆகும். ஓகேவா? சரி ஓகே ப்ரோ, நான் வந்து ஒருவேளை இதெல்லாம் புக் கவுண்ட்லாம் எடுக்கல ப்ரோ, நான் வந்து டேரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், புக் 1 ஈக்குவல் டு நியூ புக் ஆஃப், அதே மாதிரி திருப்பியும் டிஎஸ்ஏன்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து 50 பேஜ், அதுக்கப்புறம் ஆத்தர் வந்து தண்டீஷ் ரிஷி, இது கரண்ட் பேஜ் 1 இப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா யூ சி வாட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இட் அகெயின்ஸ்ட் ரன் த ஸ்டாட்டிக் பிளாக். அதுதான் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இந்த கிளாஸை எப்படி சீண்டுனாலும் ஓகே, லைக் அதை வந்து நீங்கள் வந்து புக்கு கவுண்ட்டை போட்டு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு டைம் அந்த கிளாஸை சீண்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரன் ஆகுறது இந்த ஸ்டாட்டிக் பிளாக் தான். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும், அப்புறம் ஸ்டாட்டிக் ரன் ஆகும்னா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ரன் ஆகிட்டு தான் ஸ்டாட்டிக்கோட கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணிட்டு தான் அதோட கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும். இதுதான் அதோட ஆர்டர். வேணால் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாங்க. கன்ஸ்ட்ரக்டர் ரன்ஸ் ஹியர். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் பிளாக் ரன் ஆயிருக்கு, கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ நீ சொன்ன
இது வந்து ஃபஸ்ட்டு டைம் கிளாஸை சீன் பண்ணால் மட்டும்தானே ரன் ஆகும்னு சொன்னேன். அப்போ என்ன ப்ரோ நெக்ஸ்ட் டைம் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் என்ன ஆகும், அதை காட்டு ப்ரோ அப்படின்னா பார்த்துக்கலாமா. லெட்ஸ் ஹேவ் book 2. இப்போ ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் பிளாக் ரன்னே ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பிளாக் ரன்னே ஆகலை. திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளாஸை வந்து எப்படி சீன்னாலும், இது உள்ள இருக்க ஸ்டாட்டிக் கீவேர்டை வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணாலும், இல்லை வந்து ஏதாவது ஸ்டாட்டிக் மெத்தட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் அதை யூஸ் பண்ணாலும், இது எப்படி ஃபஸ்ட் டைம் நீங்கள் சீனாலும் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் பிளாக் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். சிம்பிள் ஆஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்டாட்டிக். ஓகேவா. இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாம் இந்த கவுண்டர் வந்து எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா. ஓகேவா. ஸோ நம்ம இப்போதைக்கு புக்கு கவுண்ட் வந்து இது ஒரு புது ஸ்டோர்னே கன்சிடர் பண்ணி 0ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து DSA 1ன்னு ஒரு புக் வந்திருக்கு, ரெண்டாவது DSA 2ன்னு ஒரு புக் வந்திருக்கு. இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த புக்கோட கவுண்ட்டை பார்க்குறதுக்கு book கவுண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஐ வில் நோ த டோட்டல் புக் கவுண்ட்டில். ஏன்னா இது வந்து காமன் தான், இது கிளாஸ்க்கே காமன், எல்லாத்தையும் ஒரே ஒரு சிங்கிள் பட்டியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இவன் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுவான். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு புக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி book 2க்கும் அதே பண்ணுறோம். அப்போது இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். பார்த்தீங்களா, வி கெட் த கவுண்ட் 2. இப்போ நான் திருப்பியும் இது இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, வில் கெட் த கவுண்ட் 3. பாருங்கள், வில் கெட் த கவுண்ட் 3. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன, ஸ்டாட்டிக் பிளாக்னா என்னன்னு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக்கை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி எங்கே ப்ரோ பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் மெயின் ஃபங்க்ஷனில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இது என்ன சொல்லுது அப்படின்னா we can create a method in static as well. ஸ்டாட்டிக்கில் நம்ம ஒரு மெத்தடும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா சிம்பிள், we don't need an object to call this function. அவ்வளோதான், அதான் சிம்பிள். ஸ்டாட்டிக் அதானே பண்ணும். ஸ்டாட்டிக் என்ன பண்ணும், அது வந்து கிளாஸ்க்குமே சொந்தமானது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் எக்ஸ்பிளிசிட்டியாக க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா JVM வந்து டேரெக்டாக எந்த ஆப்ஜெக்ட்டையும் க்ரியேட் பண்ணாமல் இதே கால் பண்ணிடும். ஏன்னா JVM டேரெக்டாக ஃபஸ்ட்டு கால் பண்ணுறதே மெயின் ஃபங்க்ஷன் தானே, அப்படி தானே ரன் ஆகும் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருப்போம். ஒருவேளை இது ஸ்டாட்டிக் இல்லைனா அது வந்து வேறு எதையாச்சும் கால் பண்ணி இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடணும், அது வேறு எதாவது பண்ணியிருக்கணும். கரெக்ட் தானே. ஸோ அப்போ அது வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்லேயே கால் பண்ணுறதுக்கு முன்னால் இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் தான் மெயின் ஃபங்க்ஷனே கால் பண்ண முடியும். ஒருவேளை ஸ்டாட்டிக் இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அங்கே காம்ப்ளெக்சிட்டியாக இருந்திருக்கும்ல. ஸோ அதனால் வந்து தட்ஸ் வை தே ஹேவ் இட் அஸ் அ ஸ்டாட்டிக், பிகாஸ் டேரெக்டாக இதை தான் அவங்களுக்கு கால் பண்ணி ரன் பண்ணும் ப்ரோக்ராம், இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதுக்கு ப்ரோ நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் வேணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் கடையில் வந்து ஒரு புக்கு செல் ஆகிடுச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து அந்த புக் வந்து நீங்கள் உங்கள் கடையில் இருக்க போகிறது இல்லை. அப்போ அந்த புக்கு கவுண்ட்டை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இது டிக்ரிமெண்ட் பண்ணல, அப்போ அதுக்கு ஏதாச்சும் ஒரு மெத்தட்ஸ் வேணும்ல ஸ்டாட்டிக்கோட வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் அது வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது காமனாக இருக்கிற மெத்தட், காமனாக இருக்க அந்த புக்கு கவுண்ட்டுங்கிறது -1 பண்ணும். அது காமனாக இருக்கிற ஒரு மெத்தட். அந்த புக்கு கவுண்ட் இருக்கிறது ஆல்ரெடி காமன், அது காமனான ஒரு பொட்டி, தனித்தனி ஆப்ஜெக்ட்டுக்கு ரிலேஷன் இல்லை அதுக்கு. ஸோ அப்போ எனக்கு அதை தான் மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் தேவையில்லை. அப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் புக் சோல்டு அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு புக்கு சோல்டு ஆச்சுன்னா என்ன, ஒரு புக்கோட கவுண்ட்டும் வந்து -=1 ஆகணும். கரெக்டாக. இது ஃபார் ஷுவரில் புக்கோட கவுண்ட்டும் எனக்கு கம்மியாகணும். இது சிம்பிள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக எனக்கு எந்த ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் ஆகலை. ஒருத்தன் புக்கை வாங்கிட்டு போயிட்டான்னா நான் சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த புக்குங்கிற கிளாஸில் இருக்கிற எனக்கு ஆப்ஜெக்டே தேவையில்லை, புக்குங்கிற கிளாஸில் இருக்கிற இந்த புக் சோல்டுங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணால் போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை திருப்பியும் இங்கே கொண்டு போய் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் 3 ஆனது 2 மாறிடுச்சு. as simple as that. ஸோ இதனால தான் we need static methods as well. ஸோ அந்த ஸ்டாட்டிக் மெத்தடும் நமக்கு வந்து we don't need a object to be created. ஓகே. ஸோ இப்போ சில விஷயங்கள் இருக்குது கைஸ், நமக்கு எல்லாம் தெரியும். இந்த 3 இருக்குல்ல, இது எல்லாமே ஸ்டாட்டிக் பிளாக்ஸ். சமவ் இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லலாம், இது வந்து ஸ்டாட்டிக் பிளாக்னு சொல்லலாம், இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்லலாம். கரெக்டாக. அதே மாதிரி இப்போ நான் நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸும் வைக்கலாம். கரெக்டாக. ஸ்டாட்டிக்கே இல்லாத மெத்தடும் வைக்கலாம். ஸோ அந்த கேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கரண்ட் பேஜுக்கு வந்து அது வந்து ஒரு புக்கு ரிலேட்டடான ஒரு புக்குக்கு சம்மந்தமானது. கரெக்டாக. ஒரே ஒரு புக்குக்கு வேறு கரண்ட் பேஜில் இருக்கலாம், அது மாறிட்டே இருக்கும். அப்போ நான் சிம்பிளாக பப்ளிக் வாய்ட் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஒரு புக்குக்கும் சம்மந்தமாக அது மாறும். கரெக்டாக. ஸோ அப்போ அது புக்குக்கு ரிலேட்டிவாக தான் இருக்கணும். அப்போ இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் காமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வேறு புக்கில் வந்து வேறு நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்கும்போது அது வேறு பேஜில் இருக்கலாம், 100வது பேஜில் இருக்கலாம், வேறு புக்கில் 200வது பேஜில் இருக்கலாம். ஸோ அது புக்குக்கு ரிலேட்டடானது, இது ஸ்டாட்டிக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் நெக்ஸ்ட் பேஜில் நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜை கொடுத்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திஸ் டாட் பேஜஸை நான் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1 பண்ணுவேன். கரெக்ட். ஸோ இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், அதே மாதிரி இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். வி நோ தட். ஓகேவா? ஸோ இப்போ எதுக்கு இந்த டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எங்கே ப்ரோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தடில் நான் ஸ்டாட்டிக் மெத்தடை யூஸ் பண்ண முடியுமா? பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ். இட் gives some error. Non-static method cannot be referenced from a static context. ஏன் ப்ரோ அப்படின்னா கைஸ், ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன சொன்னேன்? ஸ்டாட்டிக் கீவேர்ட் we don't need any object actually to use it. ஆப்ஜெக்டே தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் பேஜ் இது எல்லாமே வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன கைஸ்? நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்லாம் என்ன? அது கண்டிப்பாக அது ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை, இல்லைனா அது ரன் பண்ண முடியாது. இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ நான் புக் 2 டாட் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகும், ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட மெத்தட் தான் இது. நான் ஸ்டாட்டிக் மெத்தட் எப்போவுமே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் நீங்கள் ஆப்ஜெக்ட் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். அதில் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ண முடியும்? இதுக்கு நான் சிம்பிளாக என்ன உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் திஸ் டாட் நேமை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? திஸ் டாட் நேமை நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இந்த நேம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனியாக இருக்கும், வேறு இருக்கும். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை ஆப்ஜெக்ட் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட்டே இல்லாமல் யூஸ் பண்ணி பார்க்கலான்னா, அப்போ கடையில் ஒரு புக்கு வராமலே அந்த ஒரு நேம் நமக்கு தெரியாது. அப்போ எப்படி இதை ரெஃபரன்ஸ் பண்ண முடியும்? ஒரு ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ணலை. அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் சரிப்பா இந்த புக்குக்கு வந்து அது டிஎஸ்என் பேர், மற்ற புக்கு வேறு பேர் நமக்கு தெரியும். ஆனால் ஸ்டாட்டிக் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆப்ஜெக்ட் இல்லாமல் அதை கிரியேட் பண்ணலாம். அப்போ நேமே இல்லாமல் எப்படி நேமை பிரிண்ட் பண்ணுவீங்க? கரெக்டு தானே? ஆப்ஜெக்டே இருக்காதுல்ல, சில கேசஸில் ஆப்ஜெக்டே இருக்காது. ஸோ அப்போ அது மேக் சென்ஸ் பண்ணாதுல்ல. ஸோ அப்போ சிம்பிளாக ஸ்டாட்டிக் மெத்தட்ஸில் we cannot use நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் ஆர் மெத்தட்ஸ். ஓகேவா? இந்த மெம்பர்ஸையும் நான் ஸ்டாட்டிக்காக இருக்கிற மெம்பர்ஸையும் மெத்தட்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. மெத்தட்ஸையும் யூஸ் பண்ண இதையும் யூஸ் பண்ண ரெண்டுக்குமே எரர் அடிச்சிருச்சு. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, ஃபாலோ த ப்ரொசீஜர். நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னால் என்ன பண்ணும்? we have to create ஆப்ஜெக்ட். இங்கேயும் அதுதான் பொருந்தும். கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் யூஸ் இட். திருப்பியும் நான் சிம்பிளாக இந்த புக் இருக்குல்ல, இங்கே இருக்க நான் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு, அஃப்கோர்ஸ் ஸ்டாட்டிக்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், ஆனால் நான் ஸ்டாட்டிக்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ புக் 2 நான் என்ன பண்ணலாம், டாட் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இப்போ ஒர்க் ஆகும். ஸோ யூ மேக் ஷூர் தட் யூ கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் நான் ஸ்டாட்டிக் திங்ஸ். ஆனால் நான் ஸ்டாட்டிக் திங்ஸில் வந்து நம்ம ஸ்டாட்டிக்கை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த நான் ஸ்டாட்டிக் யூஸ் ஆகணும்னா ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்க போகுது அப்படின்னு. இது வந்து கிளாஸுக்கே காமனான, ஸ்டாட்டிக்கிறது கிளாஸுக்கே காமனான ஒரு விஷயம். அப்போ கிளாஸுக்கே காமனானா அதுலேருந்து ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கும் சொந்தமானதாக தான் இருக்கும் அது. ஸோ அப்போ அந்த கேஸில் பிரச்சனை இல்லை. அதே வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிங்கிறது ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாத போதே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அதில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தமாக இருக்கிற நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு நேம் தெரியாது, எதுவுமே தெரியாது, எல்லாமே இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் கீவேர்ட்னா என்ன, ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்லாம் என்ன, ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்லாம் என்ன, எதுக்கு இது எதனால் யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த பாகத்தில் வந்து இன்னர் கிளாஸஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பார்க்கலாம்.